என்ன இதுங்க ரெண்டும் ஒரே ஜாலியா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாதான் தெரியுமா? ஏன் இன்னும் கிளம்பாம இருக்குங்க? என்ன இதுன்னு கேட்போம். அப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கடுப்பாக இருக்குது. ஒரு வாரம் வீட்லேயும் தெருவுலையோ சுற்றிக்கே கிடந்தோம். அதனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீ போய் ஆகணுமா? இந்த பொங்கலுக்காக 4 நாள் தான் லீவ் விடுறாங்க. அது பத்தவே மாட்டுது. இனிமேல் அடுத்த வருஷம் ஒரு 2 வாரமாக மாத்திரம் எப்படி இருக்கும்? இது சம்மந்தமாக சிஎம்க்கு ஒரு லெட்டர் போட்டு அனுப்புனா தான் சரி வரும். நம்மளால் டெய்லிலாம் ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ஆமாம், என்ன கேட்டா உங்களுக்கெல்லாம் லீவே விடக்கூடாது. சனி ஞாயிறு லீவ் கூட விடாம ஸ்கூல் போனாதான் அடங்குவீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுறேன் ஹெட் மாஸ்டருக்கு. அப்போதான் தெரிஞ்சுங்க உங்களாம் என்ன சொல்றதுன்னு தெரில. என்னது லீவே இல்லாமல் ஸ்கூல் போகணுமா? ஏன் நீங்கள் லீவ் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போங்களேன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் லீவ் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறோம். எங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் எங்களோட கஷ்டம். உங்களுக்கெல்லாம் சொன்ன புரியாது. ஆமா, இவர் போய் கல்லு மண்ணை தூக்கி வீடு கட்டுறதுக்காக ஸ்கூல் போறாரு. பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறதுக்காக போறீங்க. உங்களுக்கு படிக்கிறது ஒன்று மட்டும்தான் வேலை. அதை செய்யறதுக்கு இவ்வளோ கஷ்டம். அப்பா, உங்கள்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. இதுக்கு நான் ஸ்கூலே போயிடுவேன். அதுவே எவ்வளோ மேலே. சரி சரி தினு, கிளம்பு ஸ்கூலுக்கு போவோம். ஆமாம்,